இந்த தீர்க்கதரிசி காய் என்ன பண்றாங்க? பரிசுத்தவான் என்று அறிந்து நாம் ஒரு மெத்தையின் மேல் ஒரு சிறிய வீட்டை கட்டி அதில் அவருக்கு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கு எல்லாம் தங்குவார் என்றார். பாத்தீங்க எப்படின்னா, ஒரு மனுஷனை, ஒரு ஊழியக்காரனை, கர்த்தருடைய மனுஷனை உபசரிக்கிறதுங்கிறது உண்மையாகவே ஆசீர்வாதம். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஆமா. ஏன் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் அந்த மனுஷனோடு இருந்தார் அப்படின்னா, அவனை மட்டும் இல்லை, தேவ பிள்ளைகள் யாராயிருந்தாலும், தெய்வ மனிதர்கள் யாராயிருந்தால் அவர்களை நீங்கள் அன்போடு நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்களானால் அதற்கான பலனை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்க வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் என்ன பண்றாரு? இரு தூதர்களை கண்டு வீட்டிலேயே ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்நியர் என்று அறிந்தும், அந்நியரா இருந்து தெரிஞ்சு கூட அந்நியரை அறியாம ஏற்றுக்கொள்ற அவங்க தேவதூதர்களாய் இருந்தார்கள். இவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கனப்படுத்துவீர்களானால், உபசரிப்பீர்களால், உண்மையாகவே சொல்றேன், அவன் உண்மை உள்ளவனாயிருந்தால், தெய்வம் அவரோடு வாசமாயிருந்தால், அவன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வார். உண்மை. எல்லாரையும் இல்லை, எல்லாரையும் வீட்டுக்கு ஏத்துறது சரியில்லை. உண்மை ஊழியன், கர்த்தருடைய வார்த்தை உண்மையாய் போதிக்க வேண்டும், உண்மை உள்ளவனாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் வாக்கியம் நல் ஊழியனை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அந்த ஸ்திரீயானவளும் அந்த மனுஷனை ஏற்றுக்கொண்டு அந்த அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதெல்லாம் உண்மையா தேவை. இதெல்லாம் இந்த வசனத்தை படிச்ச பிறகுதான் நானே நினைச்சேன், இதெல்லாம் வீட்டுக்கு தேவை போல இருக்கு. ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போறோம், கணவன் மனைவி குடும்பமாக இருந்தோம். இப்போ அடுத்த ஒரு வீட்டுக்கு போயாச்சு, வாடகை, மேசை வேணும், நாற்காலி வேண்டும், இதெல்லாம் தேவை இருக்கு போல இருக்கு அப்படின்னு வாடகைக்கு போன போறதுதான் இதெல்லாம் அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு மேஜையிலே ஒரு குத்து விளக்கையும் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கு, ஓய்வெடுப்பதற்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் அழகாய் சிந்தித்து ஒரு வீடை கட்டுறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. மெத்தையின் மேல் ஊழியக்காரனுக்காய் ஒரு வீட்டை கட்டி அதுல அவன் அங்க இருத்தி, நீர் ஊழியத்திற்கு வரும்போதெல்லாம் இங்கு ஓய்வெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி அந்த ஊழியனை வரவேற்றாள் அல்லவோ. அதனால அவள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளாயிருந்தாள்.